இந்த நாட்டில் மாணவர்களுடைய, மக்களுடைய, முதியோர்களுடைய, பெண்களுடைய எதிர்காலம் அல்ல அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? நேற்று லக்னோ, உத்தரப்பிரதேஷ் டபுள் இன்ஜின் கி சர்க்கார், பிஜேபி அரசாங்கம் இங்கே ஒரு 3 மாடி கட்டடத்தில் தீ பற்றி எரிகிறது. இந்த தீ விபத்தில் 15 அப்பாவிகளுடைய உயிர் கருகி சாம்பலானது. தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக மேலிருந்து குதித்த மாணவர்கள் ஏராளம். கயத்தை போட்டு அப்படியே இழுத்து காப்பாற்றியிருக்கிறார்கள் தீ அணைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த கட்டடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அங்க பெட் ஷாப் இருந்திருக்கு, கிளினிக் இருந்திருக்கு, கோச்சிங் சென்டர் இருந்திருக்கு, கேமிங் ஜோன் இருக்கு. இந்த அனைத்து கடைகள் இருக்கக்கூடிய, இந்த அனைத்து ஆஃபீஸஸ்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்ட்ரி எக்ஸிட் ஒரே வழிதான். உள்ள போறதும் அந்த வழியில், வெளியில வர்றதுக்கும் அதே வழி. அப்போ இந்த அலட்சித்தனத்திற்கான காரணம் யார்? ஃபயர் சேஃப்டி எங்க போனது? பள்ளி மாணவர்கள் கோச்சிங் என்கிற பேரில் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து அங்க தன்னுடைய கனவு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நீட் பரீட்சை எழுதணும், நீட் ஜெய் எழுதணும், இது போன்ற பரீட்சை எழுதுவதற்காக, கிளியர் செய்வதற்காக இது போன்ற கோச்சிங் சென்டர்ஸ்களை நம்பி அங்க உயிரிழக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அனைத்து வேலையுமே நிறுத்தி விட்டாராம். அடுத்த 2 நாட்களுக்கு எந்த வேலையுமே பார்க்க போவதில்லை. இந்த விஷயத்தில் ஒரு ஹை லெவல் மீட்டிங்கை போட்டு சீனியர் ஆஃபிஷியல்ஸ்களை கூப்பிட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்து விட்டாராம். ஆனால் இந்த ஆர்கனைசேஷனுக்கு, இந்த கோச்சிங் சென்டருக்கு எப்படி லைசன்ஸ் கிடைத்தது? எப்படி அங்க ஃபயர் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸை அவர்கள் மீறினார்கள்? அங்க லோக்கல் எம்எல்ஏ இருப்பாரா இல்லையா? எம்பி இருப்பாரா இல்லையா? சீஃப் மினிஸ்டர் விட்டுருங்க, அங்களுடைய அதிகாரிகள் இருந்திருப்பார்களா இல்லையா? யார் அந்த பியூரோக்ராட் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்போ ஒரு கோச்சிங் சென்டர், அங்க ஒரு கேமிங் பார்லரும் இருக்கு, அப்போ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போன்றுதானே அது. அப்ப அதற்கான சேஃப்டி மெஷர் இருக்கா இல்லையா என்று பார்க்காத நபர்கள், அந்த அனைத்து நபர்களுமே சாக் செய்யப்படணும் பண்ணக்கூடாது. இந்த காட்சியை முதலில் பாருங்கள், எந்த அளவில் அந்த கட்டடம் எரிஞ்சு சாம்பலானது என்று. அங்கே ரிப்போர்ட் செய்து கொண்டிருந்த பல்வேறு பத்திரிகையாளர்கள், அதில் ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்ச நபர்களும் இருந்தார்கள். அவர்கள் கூறக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, அப்படியே மாணவர்கள் மேல இருந்து தன்னோட உயிரை காப்பாற்றுவதற்காக மேல இருந்து குதித்த காட்சிகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த டெட் பாடிஸ்களை வெளியே எடுத்துட்டு வரும்போது அப்படியே கட்டையாக வெளிவந்திருக்கிறது. பல மாணவர்கள் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார்கள், கருகி சாம்பலாகி இருக்கிறார்கள். இந்த அனைத்திற்கான காரணம் யார்? இந்த வீடியோவை பாருங்கள். டிஜிபி ராஜீவ் கிருஷ்ணா மற்றும் ஏசிஎஸ் சஞ்சய் பிரசாத், இந்த 2 நபர்களுக்குமே ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவர்கள். இதை பற்றி உடனடியாக ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து கொடுங்கள். எப்படி ஒரே என்ட்ரி எக்ஸிட் இருந்தது, இதற்கான என்ஓசி எப்படி கிடைத்தது என்கிற விஷயம். ஏன் இந்த விஷயம் முதலில் பார்க்கப்படவில்லை? இது முதல் முறையாகவா? இது போன்ற ஃபயர் ட்ராப் முதல் முறையாக நடந்திருக்கிறதா? நேற்று ஒரு 2 மணியிலிருந்து 3 மணி அந்த நிலையில் இந்த விபத்து நடந்தது. இன்னும் நீங்க பார்த்தீர்களா, ஏராளமான மாணவர்கள் கருகி தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை வெளிவந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா 5 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குற்றம் என்ன? இந்த கோச்சிங் சென்டரை நம்பி அங்க போய் படித்ததா? அரசாங்கத்தை நம்பி அங்க போய் படித்ததா? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சலுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, உயிரிழந்த நபர்கள், இளைஞர்கள், எம்ப்ளாயீஸ், முக்கியமாக அந்த கேமிங் ஜோன், கேமிங் பார்லரில் விளையாடுவதற்காக போன ஒரு சில நபர்கள், இந்த எல்லாருமே அங்கே
நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு மிக பெரிய அளவில் சிக்கி தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். 25 நிமிடங்கள் பிடித்திருக்கிறது இந்த தீ விபத்து வாகனம் வருவதற்காக. ஐ விட்னஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். 25 minutes. லக்னோ இஸ் உத்தரப்பிரதேஷ் கேபிட்டல். எப்படி தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் சென்னையோ அதே போன்று உத்தரப்பிரதேசத்துடைய கேபிட்டல் லக்னோ. இது போன்ற இடம் மருத்துவமனைகளில் இடம் கிடைக்கவில்லையா? பர்ன் இன்ஜுரிஸ்களுடன் அங்கே போன மாணவர்களை அவர்களுக்கான சரியான சிகிச்சை கொடுக்க கூட முடியாமல் அந்த அரசாங்கம் இருந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த இடத்தில் சேஃப்டி நார்ம்ஸை பற்றி நாங்கள் படித்து பார்த்தோம். ஒரு ரிசர்ச் நாங்கள் செய்து பார்த்தோம். நார்ம்ஸ் ஃபார் கோச்சிங் சென்டர்ஸ். கோச்சிங் சென்டருக்காகவே இந்தியாவில் ஒரு சில நார்ம்ஸ் இருக்கு. நேஷனல் பில்டிங் கோட் NBC 2016 நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த புதிய கோடை கொண்டு வந்தார்கள். நேஷனல் பில்டிங் கோடை பற்றி நாங்கள் ஆழமாக பார்க்கும்போது மல்டிபிள் எக்ஸிட் கட்டாயமாக இருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 2 இண்டிபெண்ட் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் இருக்க வேண்டும். வெல் மார்க்ட், அதாவது எந்த இடத்துல எக்ஸிட் இருக்கோ அந்த எக்ஸிட்டுக்கான அந்த மேப்பிங் நீங்கள் மேலே சைன் போர்ட்ஸ்கள் கீழே மார்க்கிங்ஸ்கள் இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோச்சிங் சென்டருக்கான லைசன்ஸை நீங்கள் கொடுக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ஃபயர் ரெசிஸ்டன்ட் சேஃப்டி, ஸ்டேர்கேஸ், டோர், ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட், இது போன்ற எதுவாக இருந்தாலும் மினிமம் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் 60 to 120 minutes. ஒரு கட்டை எரியுதுன்னா குறைஞ்சபட்சம் 60 நிமிடங்களில் 102 மணி நேரம் வரை அது கொஞ்சம் மெதுவாக எரியக்கூடிய அது போன்ற சப்ஸ்டன்ஸ், அது போன்ற பொருட்களை வைத்து தான் நீங்கள் அந்த கட்டடத்தை கட்டணும். முக்கியமாக ஸ்டேர் கேஸில் இருக்கக்கூடிய இந்த கைப்பிடியாக இருக்கட்டும் அல்ல கதவுகளாக இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக் கதவெல்லாம் போட்டு நைலன் கதவெல்லாம் போட்டு நீங்கள் பண்ண முடியாது. தீ டப்புன்னு எரியக்கூடிய விஷயங்களை அந்த பொருட்களை நீங்கள் பண்ணக்கூடாது. இது எல்லாமே கோச்சிங் சென்டருக்கான நார்ம்ஸ். சட்டம் இல்லை என்று கிடையாது, சட்டம் எல்லாம் இருக்குது. ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே இருக்கணுமா இல்லை, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கணும், ஸ்மோக் டிடெக்டர் இருக்க வேண்டும், ஃபயர் அலார்ம் இருக்கணும், மேனுவல் கால் பாயிண்ட் இருக்கணும். பெரிய பில்டிங்காக இருந்தால் அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே இருக்கணும். ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கணும். அங்கே இருந்ததா எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி அந்த கோச்சிங் சென்டருக்கு லைசன்ஸ் கிடைத்தது? எலிவேஷன், சைனேஜ், இதற்கும் ஒரு சட்டம் இருக்கு. எக்ஸிட் சைன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே அப்படியே பளிச்சுன்னு தெரியும்படி இருக்கணும். எமர்ஜென்சி லைட்டிங், கரண்ட் போயிடுச்சுன்னா டப்புன்னு எமர்ஜென்சி லைட் அங்கே இருக்கணும், மாணவர்கள் மக்கள் அங்கிருந்து வெளியே போகிறதுக்காக. ஃபயர் எஸ்கேப் லேடர்ஸ், தீ விபத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீ விபத்தில் கயத்தை போட்டு பிடிச்சி எழுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே தப்பித்து வெளியில் வருவதற்காக அந்த லேடர் கூட கிடையாது. மேலேருந்து குதிச்சிருக்கான் மாணவன், ஏன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான எந்த வழியும் கிடையாது. இது எல்லாமே ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மியூனிசிபல் டிபார்ட்மெண்ட் வழியாக செக் செய்து அதற்கான கையெழுத்து போட்டு அந்த பில்டிங்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்தால் மட்டும்தான் இந்த கோச்சிங்காக நடத்த முடியும். பில்டிங் ஹைட்டு நீங்கள் பார்த்தீர்கள்னா 9 to 15 மீட்டர், அதாவது ஒரு 5 மாடி கட்டடம், 4 மாடி கட்டடம், இதற்கு மேல் நீங்கள் கட்டடங்களை கட்ட முடியாது. பட் அதையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா வெல் லிட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். எந்த தரப்பிலிருந்தும் நீங்கள் வரலாம் போகலாம். எக்ஸிட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கணும். இது எல்லாமே அங்கே இருக்குது. எலக்ட்ரிக்கல் சேஃப்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா வயரிங் சரியாக இருக்கணும். நோ ஓவர்லோடிங் அதிகம். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் சின்ன சின்ன அறைகள், ஏன்னா அதிக மாணவர்கள் வந்தால் அதிக பணம் சம்பாதிக்கணும். அவர்களுடைய ஹாஸ்டலும் இருக்கும், அதே மாதிரி மெஸ் இருக்கும், இது எல்லாமே அங்கே இருப்பார். அப்போது ஒரு குறுகிய இடத்தில் அதிக அறைகளை கட்டி அந்த அறையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா சும்மா அட்டையை வச்சு கட்டியிருப்பாங்க. நோ ஃபயர் சேஃப்டி மெட்டீரியல் ஹஸ் பீன் யூஸ்ட். அப்போ இது எல்லாமே ஒரு இடத்துல தவறு நடக்கவில்லை, இந்த தவறு ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்குதா இல்லையா? அப்போ இது எப்படி நடந்தது? ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபயர் NOC, இது வந்து மேண்டட்ரி. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஃபயர் டிபார்ட்மெண்ட். யார் அந்த இன்ஸ்பெக்டர்?
யார் அங்கே இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தார்? எப்படி இந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே உயிரிழக்கும் போது இந்த சம்பவத்தை நீங்கள் தடுத்திருக்க முடியுமா? முடிந்திருக்காதா? எதற்காக இது போன்ற நபர்களை நீங்கள் ஐடென்டிஃபை, எவ்வளோ நேரம் பிடிக்கும் ஐடென்டிஃபை செய்வதற்காக? அந்த பேப்பர்ஸ் இருக்குமா இல்லை இந்த பில்டிங்க்கு யார் சர்டிஃபிகேட் கொடுத்தது? எம்எல்ஏ, எம்பி, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்கள், முனிசிபாலிட்டி ஆஃபீஸர்ஸ்கள், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் மீது எப்போ ஆக்ஷன் நடக்கும்? இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. கோச்சிங் சென்டருடைய பெர்மிஷன் எப்படி கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீர்கள், அதற்கும் ஒரு நார்ம்ஸ் இருக்குது. ஃப்ரம் அ லோக்கல் முனிசிபல் கார்பரேஷன் அத்தாரிட்டி, இவர்கள் என்பிசி நார்ம்ஸ் படி, நான் இதற்கு முன்னாடி காட்டிய அந்த அனைத்து நார்ம்ஸ்கள் படி இந்த பில்டிங் இருக்கா இல்லையா என்று பார்த்ததற்கு பின்பு அவர்கள் இந்த என்ஓசியை கொடுத்தால் மட்டும்தான், இந்த லைசன்ஸை கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் கோச்சிங் நடத்தும். யார் அந்த நபர்கள்? என்ஓசி, இந்த என்ஓசியை பில்டிங் பிளான்ஸ் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், இந்த அனைத்தையுமே நீங்கள் கலெக்ட் செய்து அரசாங்கத்திடம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த லைசன்ஸ் கிடைக்கும். அரசாங்கம் இதில் இன்வால்வ் தானே, தப்ப முடியாதா இல்லையா? ஸோ வேர் இஸ் த அக்கௌண்டபிலிட்டி? இதை தாண்டி கிளியரன்ஸ் வேணும், ட்ரேட் லைசன்ஸ் வேணும், ஷாப்புடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், உத்தரப்பிரதேஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் யூபி கோச்சிங் ரெகுலேஷன் ஆக்ட், அதற்குன்னு ஒரு சட்டமும் இருக்கு. இது எல்லாம் உங்களுக்கு தேவை. போஸ்ட் அப்ரூவல், இந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் வருஷம் பீரியாடிக் ரினிவல், சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் அங்கே நடக்கணும், சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் அங்கே நடக்கணும். இதெல்லாம் நடக்கிறதான்னு நீங்கள் பார்த்தீர்கள்? எதுவுமே கிடையாது. முதல் இன்சிடெண்ட்டா இல்லை, அந்த பட்டியலில் நீங்கள் பாருங்கள். மே 2019 சூரத், குஜராத்தில் இருக்கு. 22 மாணவர்கள், மெஜாரிட்டி பெண் குழந்தைகள். இதே போன்ற ஒரு கோச்சிங் சென்டரில் அங்கே ஒரு ஷார்ட் சர்க்கியூட் தீ விபத்து நடந்தது. அதில் மொட்டை மாடியிலிருந்து குதித்த உயிரிழந்த மாணவிகள் அல்ல கருகி சாம்பலான மாணவிகள். இது 2019 மே மாதம் சூரத்தில் நடக்குது. ஜூன் மாதம் 2026 லக்னோவில் நடக்கிறது. இதே 2024 நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லியில் தண்ணியில் முழுகி மாணவர்கள் இருந்தார்கள். அதுவும் கோச்சிங் சென்டர்ஸ்கள் தான். டெல்லியில் முகர்ஜி நகர் எடுத்துக்கொள்ளுங்கள், ஓல்ட் ராஜேந்தர் நகர் எடுத்துக்கொள்ளுங்கள், ஃப்ளட் வழியாக உயிரிழந்தவர்கள். இது போன்ற வேரியஸ் ஃபயர் இன்சிடென்ட்ஸ் கோட்டா, பட்னா, ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. அப்போ இது ஒரு இன்சிடென்ட் கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் வழியாக, பிளாக்கெட் எக்ஸிட் வழியாக, நோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வழியாக, இல்லீகல் அப்பர் ஃப்ளோர் வழியாக நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவம் காமன் ஆகிவிட்டது. இதை ஜஸ்டிஃபை செய்ய தொடங்கிவிட்டார்கள். சீஃப் மினிஸ்டர் இறங்கி நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டுவிட்டோம், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் என்று கூறினால் இந்த மாணவர்களுடைய உயிரிழப்பு, இதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை செய்ய முடியும்? 2 மாதம், 3 மாதம், 6 மாதம் பிடிக்கும், 1 வருஷம் பிடிக்கும். ஏதோ 2 பேரை நீங்கள் கைது செய்வீர்கள், இந்த மாணவர்களுக்கு 1 லட்சத்தை கொடுப்பீங்க. பட் இதே போன்ற மற்ற கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் அவர்களை செக் செய்தீர்களா? அவர்களிடம் இது போன்ற சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா? இது போன்ற லைசன்ஸ் இருக்கா? அந்த பொறுப்பு யார்? ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட் மறுபடியும் நடக்கக்கூடாது என்பது தானே ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை. ஒரு இன்சிடென்ட் நடந்து அடுத்தடுத்து அதே போன்ற இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது அந்த அரசாங்கத்தோட அக்கௌண்டபிலிட்டியை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.